வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி நம்ம மார்க்கெட்டில் எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் இருக்கிற ஒரு விஷயம். உங்கள் பணம் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இங்கே சொல்கிற எல்லாமே நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. ஓகேங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 34 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. அண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை, எக்ஸப்ட் எல்என்டி. ஐ திங்க் எல்என்டியில் ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நியர்லி 5% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அதை தாண்டி இருக்கிற மீதி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்க ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோட நிலவரம். அதே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு 3.25% விழுந்திருக்கு, டாப் லூசர். எல்என்டி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நியர்லி 5% ஏறி இருக்குது, டாப் கெய்னர். இதை தாண்டி இங்கே கிரே நிறையா இருக்குது பாருங்கள். வழக்கமாக நம்ம பார்க்கும்போது ஒன்று ரெட் அதிகமாக இருக்கும், இல்லைனா க்ரீன் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே கிரே அதிகமாக இருக்குது. கிரே இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து +or-1% இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்ம இங்கே கிரேல இண்டிகேட் ஆகும். நிறைய கிரே இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இன்றைக்கி பெருசாக மேலேயும் போகல, கீழேயும் போகல. எல்என்டியோட பாசிட்டிவிட்டி டாடா மோட்டார்ஸோட நெகட்டிவிட்டியால் வந்து பார்த்தீங்கன்னா சப்சைட் ஆகி போச்சு. ரெண்டு வந்து ட்ரா த மேட்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கன்சல்டேஷனை போட்டாங்க. அண்ட் நிஃப்டி 500லையுமே நீங்கள் அதையே பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓவரால் மார்க்கெட்டும் சரி, நிஃப்டி 50 சரி, மோஸ்ட்லி கன்சாலிடேட் தான் இருக்குது. நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ்லையுமே வந்து ஈக்குவலாக உங்களுக்கு வந்து கிரேயும் க்ரீனும் டாமினேட் பண்ணுது, ரெட் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ நிறையா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்லேயுமே கன்சாலிடேட் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹீட் மேப் மூலமாக நம்மளுக்கு தெரியுதுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்துடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இன்றைக்கி மார்னிங்கே 15 மினிட்ஸ் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு. அடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டே ஹையை தாண்டி இன்னொரு லிக்விடிட்டி ஸ்வீப்பை போட்டு கீழே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே இன்றைக்கி மார்னிங்கிலிருந்தே வந்து கீழே தான் வந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு இண்டிகேஷனையுமே கொடுத்துச்சுங்க. ஏன் இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியாயம் வேணாமா? டெய்லியுமே மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மூவ்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், 1, 2, 3 இந்த 3 நாளுமே மிகப்பெரிய கேண்டில், நேற்றுமே மிகப்பெரிய கேண்டில், தொடர்ந்து 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இட் நீட்ஸ் கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷன் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகி மேலே போக முடியலை அப்படின்னா, எப்போவுமே ஒரு லிக்விடிட்டியை வந்து தாண்டி ஒரு நல்ல பிரேக் அவுட், இதுவும் பாருங்கள், இது வந்து ஒரு சூப்பரான பிரேக் அவுட் கேண்டில் தான். ஏன் போக முடியல? ஏன்னா இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே மேலேருந்தே டெய்லி டைம் ஃப்ரேம் இருந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் இதை மார்னிங்கே நம்ம பார்த்துருந்தோம். இவந்தோ மார்க்கெட் வந்து 890ங்கிறது ஒரு முக்கியமான ரிவர்சல் ஜோனாக இருக்கும். அதை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் கூட இருக்குது, அங்கேயுமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே போயிட்டு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு மேனிப்புலேஷனை போட்டு கரெக்டாக ரிவர்ஸில் போட்டு கன்சாலிடேஷனில் முடிச்சிருக்குங்க. ஸோ என்றைக்குமே ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா ஸ்மார்ட் மணி அந்த இடத்துல காசை இறக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். எப்பவுமே ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் தான் ஸ்மார்ட் மணி உள்ள காசு இறக்கியிருக்குன்னு அர்த்தம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக எந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் வரலைங்க, ஒரு நல்ல கன்சல்டேஷனில் தான் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆல்ரெடி ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை ஸ்மார்ட் மணி இறக்கியிருக்கு அப்படிங்கிறதுனால பொசிஷனலாக ஸ்மார்ட் மணி பேரிஷாக தாங்க இருக்குது. அது எப்போ புல்லிஷாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க. எப்போ ப்ரைஸ் வந்து இந்த 25,250 தாண்டுதோ அப்போ தான் பொசிஷனலாக புல்லிஷாக மாறும். அது வரைக்கும் இங்கே இப்போ ஏகப்பட்ட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போய் ப்ரைஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் மேலேயும் உங்களுக்கு இருப்பாருங்க, 1, 2, 3 இதுக்கு மேலேயுமே இந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்போது இங்கே கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்க ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல இருக்க ஃபேர் வேல்யூ கேப், இது ரெண்டுக்குமே தாண்டி ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போனாலுமே இது ஒரு ஆர்டர் பிளாக். இது ஃபேர் வேல்யூ கேப்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக். ஸோ ஏகப்பட்ட ரெசிஸ்டன்சஸ் மேலே இருக்குது. அப்போது இப்போதைக்கு ஃபேர் வேல்யூ கேப் மொதல் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸாக வந்து இந்த 250 ரேஞ்சில் தான் இருக்குது. இதுதான் 1 ஹவரோட லிக்விடிட்டி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டு. 3 ரிவர்சல் இருக்குது. இதில் எங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்? எங்கேருந்து வேணாலுமே ரிவர்ஸ் ஆகலாம். அது ரிவர்ஸ் ஆகும் போது தான் நம்மளுக்கு தெரியும், இப்போ எல்லாம் சொல்ல முடியாது. அப்போது அந்த வே அப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெசிஸ்டன்ஸும் நிறையா ரிவர்சல் பாயிண்ட்ஸும் ப்ரைஸை கீழே தள்ளுறது காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குது.
இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த டே கேண்டிலுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பயாஸ் புல்லிஷாக தான் இருக்குது. ஃபர்தராக மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் மேலே போகிறது ப்ரைஸ் வந்து கீழே விழுறதுக்கு தான். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, ஒரு நல்ல ஒரு மூவ் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவரில் ஒரு நிமிஷம் வருங்க 1 ஹவரில் இருக்கிற முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது பொசிஷனலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ராடேல என்ன தான் இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிருந்தாலும் பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பியரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். அண்டு நம்ம டெய்லியும் பார்க்குற அந்த 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அனாலிசிஸ்லாம் தேவையில்லைங்க. மார்க்கெட் எப்போவுமே நம்ம டெய்லியும் சொல்கிறதான் 2 ஸ்டெப்பு கீழே விழுந்தால் 1 ஸ்டெப்பு மேலே போகணும். ஆனால் இங்கே ப்ரைஸ் வந்து தடன்னு ஒரு 4 ஸ்டெப் விழுந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக கணக்கு எடுத்துக்கலாம். ஆர் ஈவன் 2 ஸ்டெப்பாக. இதை 2 ஸ்டெப்னா இது 1 ஸ்டெப்பு. இப்போ தான் அந்த கணக்கு கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை வந்து நம்ம 2 ஸ்டெப் கீழே விழுந்துருக்குன்னு எடுத்துட்டா இது 1 ஸ்டெப் மேலே போயிடுச்சு. அப்போ இங்கே போகிற மார்க்கெட் வந்து இப்படி கீழே தான் வந்தாகணும். அதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்பவுமே இந்த ரிவர்சல் ஒரு ப்ராப்பரான ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு கீழே 1 ஸ்டெப்பு மேலே போவோம். மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மாதிரி தான். இது குட்டி உண்டு ரிவர்ஸில் போட்டு கீழே போனால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பையிங் ப்ரெஷர் அதிகமானால் அது 1 ஸ்டெப்பு மேலே போய் தான் கீழே விழுகலாம், இல்லை அது 1.5 ஸ்டெப்பு மேலே போகலாம், ஈவன் 2 ஸ்டெப்பு ஈக்குவலாக கூட மேலே போகலாம். அண்ட் அல்டிமேட்டாக ப்ரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டி 25,250 இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க முக்கியமான லிக்விடிட்டி, 4 ஹவரில் இருக்க முக்கியமான லிக்விடிட்டி, 1 ஹவரில் இருக்க முக்கியமான லிக்விடிட்டி. அதனால் இப்போதைக்கு இந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக இருக்குது. அதை தாண்டாத வரைக்கும் நம்ம பியரிஷாக தாங்க இருந்தாகணும். ஸ்மார்ட் மணியுமே பியரிஷாக தாங்க இருக்குது. நம்ம இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடலாங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற 3 ஃபேஸை நம்ம பார்த்துருப்போம். வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் இது இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன். எல்லாருமே மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சாங்க, இன்க்ளூடிங் மீ. மார்க்கெட் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனில் இதை வந்து ஃபேக் அவுட்டை கொடுத்துட்டு கீழே வந்துருச்சு. அப்போ அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனில் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா ட்ரான் லிக்விடிட்டியை தாண்டாமல் ஃபர்தராக மேலே போக முடியாது. அதுதான் செட்டப்பு. அப்போ ட்ரான் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 24,475 இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு இங்கே டச் பண்ணலாமா, போக முடியாது. ஆனால் இப்போ ஏன் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இங்கே வராமல் தொடர்ந்து 4 வாரங்களாக மார்க்கெட் கீழே தாங்க வந்துட்டுருக்கு. ஒரு இப்போது இந்த இடத்துல யாராவது ஷார்ட் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், 25,400 அடிச்சிருந்தாங்கன்னா பயங்கரமான ப்ராஃபிட் இருந்திருப்பாங்க. ஏன்னா டு த லோ பாருங்கள், கிட்டத்தட்ட 24,600 வரைக்கும் வந்து ப்ரைஸ் போயிட்டு தான் போயிருக்கு. அப்போது இந்த கேண்டில் க்ளோஸில் அவங்க ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னா 25,400 டு 24,600 எவ்வளோ பெரிய ஒரு மூவ். ஸோ அவ்வளோ பெரிய மூவ் வந்துச்சுன்னா அவங்க எல்லோரும் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அப்போது அவங்கள ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போயிட்டுருக்கு. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்தாலுமே அதை நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு லெவலுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் 1 ஹவரில் புல்லிஷ் ஆகுதுன்ட்டு. அந்த லெவலே பாருங்கள் 25,200க்கு மேலே தான் இருக்குது. இந்த அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பிரேக் அவுட் லெவலில் எங்கே இருக்குது கரெக்டாக இங்கே பாருங்கள். இதுதான் ரேஞ்ச். இது வந்து மேலே போன மேனிப்புலேஷனா. அப்போ இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுங்கிறது எங்கே இருக்குது, அரௌண்ட் இந்த 25,200க்கு மேலே கொஞ்சம் மேலே இருக்குது. ஒரு 230 ரேஞ்சில் இருக்குது. 1 ஹவரோட லிக்விடிட்டி 250 இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்டாக எல்லாமே சிங்க் ஆகுதுங்க. அப்போ ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு கூட இங்கே வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 2 ஸ்டெப்பு கீழே வருது, 1 ஸ்டெப்பு மேலே போகுது, திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே. இந்த மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணும். அப்போது இவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கான கேப் இருக்குது. அங்கே ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லையோ அது வரும்போது தான் தெரியும். மேபி அவ்வளோ தூரம் போகாமல் இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன வரல. உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இதோட நம்ம அனலிஸ்ட் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கரெக்டாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து வெறும் ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, நான் அதில் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோவில் சொன்ன கான்செப்டை சரியாக தான் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்ட்டு 1-on-1 மென்டார்ஷிப் வச்சு உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பேன். இன்ட்ரெஸ்ட்னா கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது டீட்டெயில் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதையுமே நான் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதையுமே வந்து வேணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கப் சேனல் ஒன்று இருக்குது, அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நிறையா இப்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ப்ராப்பராக கண்டென்ட் போட்டாலுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. அதனால் பேக்கப்புக்கு வேணும்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க்கை பின் பண்ணுறேங்க. இப்போ நம்ம அப்படியே பிட்காயினுக்கு போயிடுவோம்.
ஸோ 2-3 நாளாக பிட்காயின் பார்க்காம இருந்தோம், இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன், மிகப்பெரிய கன்சாலிடேஷன் இருக்குங்க. இதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் தான் கீழே போட்டான், அந்த கன்சாலிடேஷன் தான் மிகப்பெரிய ஒரு ரேலி வந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃப்ளாகோட போல் இதுதான் கொடி, இது கொடி மரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த விதத்தில் இந்த ரேஞ்ச் இது ரெண்டுமே இப்போதைக்கு டெய்லியோட லிக்விடிட்டியாக இருக்குது. 1,22,049 மேலே 1,14,785 கீழே. அப்போது இந்த 2 லெவலில் ஏதோ ஒரு லெவல் கிராஸ் ஆகும்போது ஒரு ஹியூஜ் ரேலி அப்படிங்கிறது பிட்காயினுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இட் இஸ் லைக்லி டு கன்சாலிடேட்டுங்க. இது கிராஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் பிட்காயினோட அனாலிசிஸ் அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ்மே அவ்வளோதான். கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொடுத்த இன்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஹைப்பும் பண்ணுங்கள். அது இன்னும் நிறையா பேர்த்துக்கு நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.